ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வரகரிசியில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வரகரிசியில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வீட்டுக்கும் நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். சில பேருக்கு வீட் வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறதுனால இது வீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த வரகரிசி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வரகரிசியில் தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன். வரகரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக குருணையாக தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாதிரியே இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். வரகரிசி வந்து கோதுமை கலரில் இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வரகரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் வரகரிசிக்கு நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவு இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இது கூடவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த வரகரிசி இந்த மாதிரி மில்லட்ஸ் தோசைக்கெலாம் தனித்தனியாக ஊற வச்சு நம்ம நார்மலாக அது இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கணும் தேவையில்லை. நம்ம அதிலே ஒன்றா வந்து சேர்த்து ஊற வச்சுட்டாலே நல்லா ஊறிடும். 1/2 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்தாச்சு. அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. தோசை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரத்துக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் போல் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதாவது இந்த டம்ளரில் ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எப்போதுமே நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 7 மணி நேரம் வெளியில் இருந்துச்சு. இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வரகரிசி தோசை மாவை சேர்த்து நல்லா மெல்லிசாவே ஊற்றிக்கலாம். ரொம்ப மொத்தமாக அடை மாதிரி ஊற்றணும்னு இல்லை, அது நல்லாவே வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைல் தோசை மாதிரி நல்லா மெல்லிஸாக ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கேரட் வெங்காயம் எது வேணாலும் பையனாக சாப் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல, ப்ளெயினாக தான் ஊற்றுறேன். சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார், குருமா, தேங்காய் சட்னி எல்லாமே வந்துட்டு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய வரகரிசி தோசை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இது கூட வெங்காய சட்னி தான் வந்து காம்பினேஷனாக வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிறுதானிய தோசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூடாக ஊற்றினோடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். மோஸ்ட்லி இந்த மில்லட்ஸ் எல்லாமே வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. அதே நேரம் நார்மலாக நம்ம சாப்பிட்ற இட்லி தோசைக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் ஐகார்ட் அண்ட் ஐ பட்டனில் தரேன். சேனல்லையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.